بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தாலாவினால் எம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய கடமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்லொரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்றோம். படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த அனைத்து நல்ல விடயங்களை நான் எடுத்து நடப்பதுடன் எந்தெந்த விடயங்களை அல்லாஹ் தஆலா தவிர்த்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த அனைத்து பாவமான காரியங்களில் இருந்து தவிர்த்து நடக்க வேண்டும் என்ற வசியத்தை செய்தவனாக இன்றைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பை அறிந்து வைத்திருக்கின்றான். நாம் எந்த ஊரில் பிறந்தோம், எந்த ஊரில் வளர்ந்தோம், எந்த ஊரில் இப்பொழுது இருக்கின்றோம் என்று ஒவ்வொரு மனிதனும் தனது பிறப்பை அறிந்து வைத்திருக்கின்றார்கள். பிறப்பை விடவும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்றுதான் அந்த மனிதனுடைய மரணம் என்பது. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த யாருக்குமே அல்லாஹ் தஆலா தனது இறுதி முடிவு எப்படி அமையும், தனது மரணம் எங்கு நடக்கும் என்பதை யாராலுமே கூற முடியாது. அல்லாஹ் தஆலா அதை மறைத்து வைத்திருக்கின்றார். பல வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்வார்கள். மக்கா மதீனா போன்ற புனிதமான பூமியில் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அங்கு மரணிக்க மாட்டார்கள். இலங்கைக்கு வந்த நேரம் அல்லது வருவதற்கு ரெடியாகி விமானத்தில் வைத்து அல்லது ஊரை நோக்கி வரும் பொழுது திடீரென்று இடையில் மரணித்து விடுவார்கள். ஊரிலே இருக்கக்கூடிய மனிதன் வெளி வேலைகளுக்கு போவதே கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவருடைய மௌத்தை ஒரு தேவையை அல்லாஹ் அவருக்கு வைத்து அந்த தேவைக்காக வேண்டி வெளியே செல்வார். அதனுடன் அவருடைய மௌத்து வந்துவிடும். எங்கள் யாருக்குமே சொல்ல முடியாது நான் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், இருக்கிற பகுதி, இந்த இடத்தில்தான் எனது மௌத்து வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்து என்ன எதிர்பார்க்கின்றான் என்றால், அந்த மௌத்துக்கு முன்னால் நாம் எல்லாம்
அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும், அவனுடைய கட்டளைகளின் பால் மீள வேண்டும். அவன் தடுத்தவைகள் எவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ அந்த அனைத்து தடைகளையும் நாங்கள் நிறுத்திவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சென்ற வாரம் ரமலானுடைய இறுதி ஜும்மாவாக இருக்கும் பொழுது எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருந்தன, அதற்கு முந்தின வாரம் எப்படி இருந்தன, இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பது அவரவர்கள் தான் அதற்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றோம். உண்மையில் நீங்கள் எல்லாரும் மரணத்தை நம்பியவர்களாக இருந்தால், மரணம் என்பது உண்மையில் எனக்கு வரத்தான் போகின்றது என்றால், வணக்க வழிபாடுகளில் நாம் எல்லாம் குறைவு செய்ய மாட்டோம். முடியுமான வரைக்கும் அந்த வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்போம். நோன்புடன் எங்களுடைய இபாதத்துகள் முடிவடைவது கிடையாது. ரமலானுடன் பள்ளிகளில் இருந்து சென்ற சமூகம் திரும்ப ஒரு ஜனாசாவுக்கு, திரும்ப ஒரு பெருநாள் தொழுகைக்கு, திரும்ப ஒரு ஊரில் ஒரு விசேஷம் என்றால் ஒன்று கூடுவது கிடையாது. எப்பொழுதும் ஒரு மூமினை பொறுத்த மட்டிலும் மரணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடியவன் எப்பொழுதும் வணக்க வழிபாடுகளில் உற்சாகமாக இருப்பான். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்களுக்குண்டான முடிவை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய கடைசியை வைத்துத்தான் முடிவெடுக்கின்றான். ஒவ்வொரு இபாதத்துகளாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், தான தர்மமாக இருக்கலாம். எல்லா இபாதத்துகளுடைய முடிவையும் அல்லாஹ் தஆலா கடைசியை பார்க்கின்றான். நாம் ரமலானுடைய ஆரம்பத்தில் உற்சாகமாக ஆசையாக இருக்கின்றோம். கடைசி ஓரிரண்டு நாட்கள் ஆகும் பொழுது நாம் பார்த்தோம், அப்படியே இபாதத்துகள் சோர்வடைந்து அப்படியே பின்னோக்கி செல்வதை பார்க்கின்றோம். எப்பொழுதும் இந்த உலக வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி நாம் இருக்கின்றோமோ, கடைசியும் சரியாக இருந்தால்தான் அல்லாஹ் தஆலா கூலியை கொடுப்பான். கடைசி வரைக்கும் பார்க்கின்றான். தொழுகையின் ஆரம்பம் உலு செய்வதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இருக்கின்றது. நன்றாக உலு செய்த ஒரு மனிதன், உடல் உறுப்புகளை கழுவிய ஒருவன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதன் பிறகு அவனுடைய சிந்தனைகள் தொழுகையில் இல்லாமல் இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது நான் 4 ரக்காத்து முடிந்து விட்டதா என்று நினைத்து சலாம் கொடுப்பான் என்றால் அவனுடைய தொழுகையுடைய கூலி கிடைக்காது. ஹஜ்ஜிக்கு புறப்படக்கூடிய ஒருவன் ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லி ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்று ஹேராம் அணிந்து கொண்டு தல்பியா மொழிந்து கொண்டு அங்கே போய் எந்த வணக்க வழிபாடுகளும் செய்யாமல் அதனுடைய நேரத்தையும் காலத்தை வீணடித்து விட்டு வருவார் என்றார். மக்கள் மன்றத்தில் ஹாஜியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஹாஜியாக ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எல்லா இபாதத்துகளிலும் 2 அடிப்படைகள் இருக்கின்றன. ஒன்று, ஒவ்வொரு இபாதத்தும் அவனுடைய நியத்துக்கு தக்க அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஒன்று. இரண்டாவது அடிப்படை, அதை முடிக்கும் வரைக்கும் எப்படி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு செயல்களிலும் பார்க்கின்றான். நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் ஒரு பிள்ளையை ஒரு பாடசாலைக்கு அனுப்பும் முதல் நாள் பெற்றோர்கள் ஆர்வமாக ஆசையாக நேரத்தை காலத்தை ஒதுக்கி போவார்கள். அந்த பிள்ளை 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு இப்படி போக போக கடைசியில் அந்த பிள்ளை எத்தனாம் ஆண்டு படிக்கின்றது என்பது கூட தெரியாது. காரணம் என்னவென்றால், நாம் எல்லாம் ஆரம்பத்தில் உற்சாகமானவர்கள். ஒரு பள்ளியை கட்டும் பொழுது, ஒரு நிர்வாகத்தை வகிக்கும் பொழுது ஆரம்பங்கள் அவசரமாக இருக்கும். ஆனால் முடிவுகள் என்னவென்றால், யாரிடா இதை பொறுப்பெடுக்க மாட்டார்கள், கொடுத்து விட்டு போவோமா என்றுதான் எல்லாரும் நினைக்கின்றார்கள். அது ஆரம்பங்கள் திருமண பந்தமாக இருக்கலாம்,
ஆரம்ப 1-2 நாட்கள் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இவர் மச்சான், அவர் மாமா, அவர் இவர் என்று ஆரம்பம் நல்லாக இருக்கும். 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் போகும் பொழுது அப்படியே பலதாகிவிடும், எதுவுமே கணக்கில்லாமல் போய்விடும். எனவே நாம் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலும் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இபாதத்துகளிலும் அல்லாஹ் தஆலா இறுதியை பார்த்துத்தான் முடிவெடுப்பான். எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால், நான் சில வரலாற்று செய்திகளை சொல்லுகின்றேன். இந்த வரலாற்று செய்திகளை பார்க்கும் பொழுது நீங்கள் 5 வருடங்கள் 10 வருடங்கள் 20 வருடங்கள் ஏன் 50 வருடங்கள் தொழுதவர்கள் இருப்போம். கடைசி அந்த மௌத்து வரக்கூடிய நாள் எந்த தொழுகையும் தொழாமல் உயிர் பிரிந்துவிடும் என்றால் அல்லாஹ் அதைத்தான் பார்ப்பான். நம்ம 40 வருடங்கள் தொடராக ஜும்மாவுக்கு வந்தவர்கள், மௌத்துக்கு முன்னால் சனிக்கிழமை எங்களுடைய மரணம் என்றால் அதற்கு முந்தின வெள்ளிக்கிழமை நாம் தொழாமல் இருந்து விட்டோம் என்றால் ஜும்மாவுக்கு அல்லாஹ் அதை பார்த்துத்தான் முடிவெடுப்பான். சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிருக்கும் வ ஜின்சுக்கும் வ இன்சுக்கும், உங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியான மனிதன் வரைக்கும் எல்லா மனிதர்களும், ஆண்கள் பெண்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்து மாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கஸானாவில் எந்த விதமான கூடுதலும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் கண்ணியமானவன். அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க, ஒரு ஊரில் எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லா பாவத்தையும் செய்வோம். ஆண்கள் பெண்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா பாவத்தையும் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த இழிவும் கிடையாது. அப்ப நாம் தொழுவது, நாம் இபாதத்து செய்வது எல்லாம் எங்களுக்குரியது. அதை கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவதானித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா அவனுடைய முடிவை பார்த்து கொண்டே இருப்பான். அந்த கடைசி நிமிடம் நாம் ஒரு பிழையான எண்ணத்தை எண்ணிவிடுவோம் என்றால், ஒரு பிழையை செய்த நிலையில் எங்களுடைய உயிர் பிரியும் என்றால் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் என்னை எழுப்பாட்டுவான். ஹஜ்ஜிக்கு போன ஒருவர் தல்பியா முளைந்த நிலையில், இஹ்ராம் அணிந்த நிலையில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டதென்றால் அல்லாஹ் தஆலா அவரை அப்படித்தான் எழுப்பாட்டுவான். ஒரு திரைப்படத்தை பார்க்க போன ஒருவன் திரைப்பட காட்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, வீட்டில் ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய உயிர் பிரிந்து விட்டதென்றால் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் எழுப்பாட்டுவான். யாருக்கும் சந்தர்ப்பங்கள் மாற்றி கிடைக்காது. அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் கேட்கின்றான், அம் ஹசிபு அம் ஹசிபன், மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா, இஜ்தரஹு ஸய்யிஆத், பாவமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எனக்கு ஒன்றும் நடக்குதில்லை, காலையில் சாப்பிடுகின்றேன், மாலையில் சாப்பிடுகின்றேன், பிள்ளைகள் இருக்கின்றது, தொழில் இருக்கின்றது, எந்த லொஸ்டும் எனக்கு வருவது கிடையாது. தொழுகையாளிகளை பாருங்கள், கஷ்டப்படுகின்றார்கள், பிரச்சனைப்படுகின்றார்கள், அவதிப்படுகின்றார்கள். நான் நன்மைகள் எதுவுமே செய்யது கிடையாது, பாவத்தை சம்பாதித்து அப்படியே நான் இருக்கின்றேனே, எனக்கு எதுவும் வருவதே கிடையாது என்று பாவத்தை நினைத்து நினைத்து செய்து கொண்டு எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்களே என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்லுகின்றான், அவர்களை ஈமான் கொண்டு சாலியான அமல்கள் செய்பவர்களை போன்று நாங்கள் மாற்றிடுவோம் என்று நினைக்கின்றார்களா? சிலர்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். தொழுகை என்பது, ஜும்மா தொழுகை என்பது அவர்களுக்கு தேவையற்ற ஒரு காரியத்தை போன்று இருக்கின்றது. எதுக்கும் நேரம் காலத்துடன் வந்து பள்ளியில் இருப்பது என்பது பாரமான விஷயமானதாக இருக்கின்றது. கடைக்கரை ஓரங்களிலும் கடல் ஓரங்களிலும் கடை வீதிகளிலும் சந்துகளிலும் மணித்தியால கணக்கு கதைத்து கொண்டிருப்பார்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மாளிகையில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்பது என்பது
பெரிய ஒரு மலையை தான் தூக்கி கொண்டு இருப்பதை போல் ஒரு சுமையானதாக இருக்கும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் எங்களுடைய இறுதியை கடைசி நிலையைத்தான் அவதானிக்கின்றான் என்றால் எப்பொழுது மௌத்து வரும் என்பது தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு பிரார்த்தனை ஓதிக்கொண்டே வருவார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் திருப்பி நிலையாக வைத்துவிடு என்று கேட்பார்கள். யார் கேட்கிறது? இந்த உலகத்தில் இறுதி தூதராக கடைசியாக நபி அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த தூதர் ஒவ்வொரு நேரமும் இந்த துஆவை ஓதுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு நாள் இதை ஓதுறதை கேட்டு கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கின்றார். இன்றைக்கு நான் எங்களிடத்திலும் வரும் ஒரு துஆவை, ஒரு பிரார்த்தனை அடிக்கடி ஓதும் பொழுது கேட்பார்கள், ஏன் இதே ஓதி இருக்கிறீங்க, வேறு துஆ பிரார்த்தனை இல்லையா என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதனுடைய உள்ளங்கள் இருக்கின்றதே அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் நிரந்தரமாக ஒரு மனிதன் தொழுது கொண்டே இருப்பான். ஊரில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும், அதோடு பள்ளி பக்கத்துக்கே இவர் வரமாட்டார். சின்ன குடும்ப ஒரு பிரச்சனை இருக்கும், சின்ன ஒரு காணி பிரச்சனை இருக்கும், தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய மாளிகையை கோவித்து அதன் பால் வராமல் அப்படியே மௌத்தாகிடுவார்கள். கடைசியாக குடும்பம் சேர்ந்து பள்ளிக்கு அந்த ஜனாசாவை கொண்டு வருவார்கள். ஒரு மனிதன் இருப்பான், பார்ப்பதற்கு அவனை கணக்கெடுக்காமல் அப்படியே இருப்பான். திடீரென்று அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் புரட்டி விடுவான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போக வேண்டும், நான் திருந்த வேண்டும், நல்லவனாக மாற வேண்டும் என்று அப்படியே வருவான். அதனுடன் அவனுடைய மௌத்து வந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். உஹது யுத்தத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். எதிரிகளின் தரப்பில் இஸ்லாத்தை மறுத்து கொண்டே இருந்த ஒருவர், அவர் யுத்தத்துக்காக வேண்டி வருகின்றார். என்ன நடக்குது என்று பார்ப்போம். இஸ்லாத்துக்கு அதற்கு முன்னால் சொல்லப்பட்டது, அதை அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு யுத்தம் நடக்குதாமே, நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது என்று பார்க்கின்றார்கள். பார்க்க வந்தவர் யுத்தத்தின் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் கொல்லப்படுகின்றார். அவர் கொல்லப்பட்ட இடம் காஃபிர்களுடைய பகுதியில் கொல்லப்படுகின்றார். முஸ்லிம்களுக்கு ஒரு பகுதி, காஃபிர்கள் ஒரு பகுதி, இப்படித்தான் யுத்தங்கள் நடைபெறும். இவர் காஃபிர்களுடைய பகுதியில் கொல்லப்பட்டிருக்கின்றார். சஹாபாக்களுக்கும் ஒரு ஆச்சரியம், இவர் ஏன் வந்தார், ஏன் கொல்லப்பட்டார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சுவர்க்கவாசி என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கின்றார்கள், ஏன், காரணம் என்ன? திரும்ப நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லம் யஸ்ஜுத் லில்லாஹி சஜதத்தன் வாஹிதா, ஒரு தொழுகை கூட, ஒரு சுஜூது கூட அவருக்கு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல, ஆனால் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து விட்டார். அல்லாஹ் எதை பார்த்து தீர்ப்பளிக்கின்றான் என்று பாருங்க. எத்தனையோ பேர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று கேட்டான அந்த நரகத்தை, வயல் என்ற நரகத்தை அனுபவித்துக் கொள்வார்கள். இவர் பாவத்தின் மூழ்கி இஸ்லாத்துக்கு வராமல் மறுத்து இருந்த ஒருவர் யுத்த காலத்தில் வைத்து இஸ்லாத்தை தழுவுகின்றார். ஒரு நேரம் ஒரு சுஜூது கூட செய்யவில்லை. அல்லாஹ் கடைசியை பார்க்கின்றான், அவருடைய உயிர் பெறுகின்றது. கலிமாவுடன் அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றார். அதே போன்று இன்னும் ஒரு சஹாபி, அவர் யுத்த காலத்தில் உற்சாகமாக, ஆசையாக, ஆர்வமாக எல்லாரை விடவும் போராடி கொண்டே இருக்கின்றார். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர மாதிரி எங்களால் போராட முடியாது. அந்த அளவுக்கு உற்சாகமாக, ஆசையாக
எல்லா எதிரியை முந்திக் கொண்டு போகின்றாரே என்று சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், ஃபஇன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி என்பதாக. இதை சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்களில் ஒருவருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. அவருக்கு பின்னால போய் பார்க்கிறாரு, ஏன் இவர் நரகவாசியாக மாறுகின்றார்? யுத்தத்துக்கு போவது என்பது அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, தனது மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு, சொத்தை விட்டு, சுகத்தை விட்டு அந்த இடத்தில் கொல்லப்படுவார் என்றார். அதனுடன் அவருடைய வாழ்க்கை முடிவடைகின்றது. இப்படி வந்த ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகவாசி என்று சொல்லுகின்றார்கள் என்றால் பின்னாலே போய் பார்க்கிறாரு, என்ன நடக்குது, ஏன் காரணம் என்ன, ஏன் நபி அவங்க இப்படி சொன்னாங்க? 3 தடவைகள் சொல்லுகின்றார்கள். அவர் பின்னால் போய் பார்த்தா அவருக்கு யுத்தத்தில் ஒரு கை வெட்டப்படுகின்றது. இந்த வருத்தம் தாங்க முடியாமல், அவருடைய அந்த வேதனையை தாங்க முடியாமல் அப்படியே பொறுத்திருந்தால் சொர்க்கம் கிடைத்திருக்கும். அந்த யுத்தத்துக்கு வந்து நபி அவர்களுடன் இருந்து போராடி அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ஈட்டியை, அந்த வாளை எடுத்து அப்படியே நெஞ்சுக்குள்ளால் வைத்து அப்படியே தன்னை தானே கொலை செய்து கொள்கின்றார். அதை பார்த்த அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொய் சொல்லவில்லை, சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். கடைசி நிலை வரைக்கும் அல்லாஹ் எங்களை அவதானித்து கொண்டே இருப்பான். முதல் நிலை மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும். அதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நான் நீங்கள் எல்லாரும் 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள் இந்த இபாதத்தை செய்வது என்பது பெரிதல்ல. மௌத்துடைய நேரம் வரைக்கும், கடைசி வரைக்கும் நாம் எல்லாரும் உறுதியாக இருந்து ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனது மௌத்தை நீ பொருந்திய ஒரு மௌத்தாகதா, நீ கோபப்பட்ட ஒரு உயிராக எனது உயிரை எடுத்து விடாதே என்ற பிரார்த்தனைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் தஆலா கூலி தருவது எங்களுடைய இபாதத்துகளின் கடைசியை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா தருவான், ஆரம்பத்தை வைத்து மாத்திரம் அல்ல. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் இந்த உலகத்தில் அமல் செய்து கொண்டே வருவான், அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முலம் இருக்கும், அவனுடைய உள்ளம் அப்படியே மாறி நரகத்துடைய ஒரு செயலை செய்து அதனுடன் மூழ்த்தாகி விடுவான். இன்னும் ஒரு அடியான் பாவமான காரியங்கள், பாவத்தை செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு முலம் இருக்கும் பொழுது நன்மையை செய்து சொர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து விடுவான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியற்ற ஒரு உணர்வுகள். எங்களுடைய சஹாபாக்கள், இமாம்கள் எல்லாரும் பயந்தது என்னவென்றால், வாழும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஆனால் முடிவுகள் எப்படி இருக்கும்? நான் சுவர்க்கத்துக்கு சென்று விடுவேனா? கேள்வி கணக்கின் பொழுது யாராவது ஒருவர் என்னை பிடித்து இழுத்து விடுவார்களா? பட்டோலைகள் கொடுக்கப்படும் பொழுது விசாரணைகள் முடிவடையும் வரைக்கும் எனது நிலை எப்படி இருக்கும் என்பதை பயந்தார்கள். எனவே அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, சந்தர்ப்பங்கள் என்பது எந்த நாளும் கிடைக்காது. வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் தான் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்களை தருவான். கிடைத்த சந்தர்ப்பங்களை நாம் இபாதத்துகளில் நல்ல விடயங்களை பார்க்கணும், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்தார்கள் என்ற நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டு எங்கள் அனைவர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் பெருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையுடன் எங்கள் அனைவர்களுக்கும் மௌத்தை தந்தருள்வானாக. கூலு கோலிஹாதா வஸ்தஃபல்லி வலக்கும் வஸ்தஃபிருல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் அப்துல்லா வஅலா ஆலிஹி வஸாபிஹி அஜ்மைன். அம்மாபாத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நான் நீங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் எல்லாருடைய மௌத்தும். எங்களுடைய பிறப்பு, எங்களுடைய பிள்ளையுடைய பிறப்பு, பேரனுடைய பிறப்பு, பேத்தியுடைய பிறப்பு,
இது ஒரு பகுதியில் அப்படியே வைங்க. எல்லாருடைய மௌத்துக்கு பிறகும் என்ன பேசப்படும் என்பது அவரவர்கள்தான் அதற்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றோம். சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன். எப்பொழுது அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு என்று அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிடப்பட்ட வசனங்கள் தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். கிட்டத்தட்ட 3 இடங்களில்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டதாக, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று 3 இடங்களில் தான் வருது. அதுவும் எப்போ வருது என்றால், குர்ஆன் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள் 13 வருடங்கள், மதீனாவில் 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த மக்காவில் 13 வருடங்கள் எல்லா பிரச்சனைகளும் பட்டார்கள். கஷ்டங்கள், துன்பங்கள், அடி நோவினைகள், எல்லா பிரச்சனைகளும் பட்டார்கள். ஆனால் எப்பொழுது மதீனாவுக்கு வந்து அடுத்த இஸ்லாத்தின் ஏனைய கடமைகளை செய்து அல்லாஹ்வை திருப்திப்படும் விதமாக வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் தஆலா அதை பார்த்துத்தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு என்று சொன்னான். எனவே நீங்கள் எல்லாரும் இந்த மௌத்தை நினைத்து இந்த பூமியில் வாழுகின்றோம் என்றால், சில நல்ல மரணங்கள் இந்த பூமியில் நிகழ்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அது முதலாவது நாம் நல்ல நியத்து வேண்டும், நாம் திருந்தனும், அல்லாஹ்வின் பால் மீளனும். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் எனது மௌத்தை தர வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்று உண்மையான எண்ணத்தில் கேட்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபடணும், அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தில் மேலோனனும், அதற்கு எனது உயிர் பொருள்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் என்று ஒரு மனுஷன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் மரணிக்கின்றான் எங்க? அவனுடைய படுக்கையில், வீட்டில் அப்படியே மரணிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய எண்ணத்துக்கு தக்கட அவனை எழுப்பாட்டுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போய்விட்டார்கள். மனிதர் சஹாபாக்கள் சிலரும் கஷ்டப்பட்டு பிரச்சனைப்பட்டு அப்படியே போய்விட்டார்கள். ஒரு சஹாபி மரணத்துடைய நேரம், கடைசி ஒரு சில நாட்கள் யோசிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு போய்விட்டார்கள். அங்கே போய் நிம்மதியாக இந்த ஷிர்க்கு குஃப்ரு எதுவுமே இல்லாமல் வணக்க வழிபாடுகள் செய்கின்றார்கள். நானும் அங்கே போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் போக முடியாது, நோயாளியாக இருக்கின்றார்கள். 450-500 கிலோமீட்டர். இப்போ இருக்கிற மாதிரி ஹைவே கிடையாது, இன்டர்சிட்டி பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. போகிறதாக இருந்தால் ஒட்டகத்தில் அல்லது வாகனத்தில், மிருகத்தில் பயணிக்க வேண்டும். இவரால் முடியாது. தனது 4-5 பிள்ளைகளை அழைத்து சொல்லுகின்றார்கள், என் அருமை பிள்ளைகளே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதீனாவுக்கு போய்விட்டார்கள். நான் அங்கு போகணும், அவர்களுடன் வாழணும், அங்கே மரணிக்கணும் ஆசைப்படுகின்றார்கள். உள்ளத்தால் முயற்சி செய்யப்பட வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர்களை 4 பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அவர் உறங்கிக் கொண்டிருந்த அந்த கட்டில் இருக்கின்றது, அதனுடன் அப்படியே தூக்குகின்றார்கள். தூக்கி மக்காவுடைய எல்லை உங்களுக்கு தெரியும், நிறைய பேர்கள் ஹஜ் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும். மஸ்ஜித் ஆயிஷா என்ற ஒரு பகுதி, அதுதான் மக்காவுடைய எல்லையின் முடிவு பகுதி. மக்கா பள்ளியில் இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரம். அந்த எல்லைக்கு இவரை, அந்த எல்லையை தாண்டினால் மக்காவுடைய எல்லையை கடந்து விட்டார் என்று கணிக்கப்படும். அதுவரைக்கும் இவரை அப்படியே தூக்கி கொண்டு வருகின்றார்கள். கடைசி நிமிடங்கள் அவருக்கு வருகின்றது. என்ன? சக்கராத்துல் மௌத், கடைசி நேரம் வருகின்றது. 2 கைகளையும் மேலே உயர்த்துகின்றார்கள். உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள், யா ரப், நான் இந்த நோயுடன் எதற்காக வேண்டி வெளியே வந்தேன் என்பது உனக்கு தெரியும். நோய்க்கு மருந்து செய்ய அல்ல. இங்கே இருப்பது கஷ்டம்,
அங்கே போனால் நோய் குணமானும் என்பதல்ல. உனது நபியை பின்பற்ற வேண்டும், அங்கே வாழ வேண்டும், அங்கே மரணிக்க வேண்டும் என்று எனது உள்ளம் உனக்கு அறிவாய் என்று கைகளை உயர்த்தியவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த எல்லையை கடப்பதற்கு முன்னால் உயிர் பெறுகின்றது. வானத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், பூமியை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், நபி அவர்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் மக்காவில் நடைபெறுகின்றது. அந்த செய்தியை போய் சொல்வதென்றால் கூட நாட்கள் எடுக்கும். ஒரே நாளத்தில் கோல் பண்ணி மெசேஜை சொல்ல முடியாது. நாள்கள் காலங்கள் எடுக்கும். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி வமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹ், அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். யார் தனது வீட்டில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளிக்கிளம்புகின்றார்களோ, ஃபயமுத் இடையில் மரணிக்கின்றார்களோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான், மனிதர்கள் அல்ல. ஏன் இந்த செய்தி அதற்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு கேள்விப்படும் பொழுது மனிதர்கள் பேசிக்கொள்கின்றார்கள், 2 நாளைக்கு முன்ன வந்திருந்தா இந்த மக்காவுடைய எல்லையை கடந்து கிட்டையாவது வந்து மௌத்தாவு இருந்துச்சு தானே. ஒரு கிழமைக்கு முன்னால் வந்திருந்தால் நபியை மதீனாவை பார்க்கலாம், அவருக்கு பின்னால் தொழலாம், எல்லாமே நடந்திருக்குமே. தேவையில்லாமல் சுணங்கி வந்து இடையில மௌத்தா போயிட்டாரே என்று மனிதர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா முடிவெடுப்பது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கின்றான். உனது உள்ளம் எப்படி இருக்கின்றது, என்னுடன் கூடிய தொடர்பாடல், அதை அடைவதற்காக வேண்டி முயற்சி, அதற்கு உண்டான ஆசை எவ்வளவு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் பார்த்து மறுமை நாள் வரைக்கும் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்கி அவரை அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தி அவருடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாத முடிவை எடுக்கின்ற அன்புக்குரிய ஈமானி உறவுகளே. எனவே நல்ல முடிவுகள் எங்களுக்கு வர வேண்டும் என்றால் ஆசை இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும், அதற்குண்டான முயற்சி இருக்க. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் சில மனிதர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் நல்ல விடயங்களில் எப்பொழுதும் சுணங்கித்தான் வருவார்கள். ஒரு நாள் ஜும்மா உரையை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கின்றார்கள். ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் இருந்தவர்களை விடவும் பின்னால அதை முடிக்கும் பொழுது நிறைய பேர்கள் அப்படியே வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுது தான் சொன்னார்கள், முதாஹரூன், அவர்கள் சுணங்கி தான் பள்ளிகளுக்கு வருவார்கள். அதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? நம்ம எப்போ எடுத்தாலும் பெருநாள் தொழுகைக்கும் அவர் சுணங்கி தான் வாரது. ஊரில் ஒரு மஜ்லிஸ் வச்சு ஒரு மசூரா வச்சாலும் சுணங்கி தான் வாரது. ஒரு கல்யாண வீடு சுணங்கி தான் வருவது. ஒரு ஜனாசா கடைசி நேரத்தில் வந்து எட்டி பார்ப்பார். ஒரு நோயாளியா ஊரில் பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பார், பார்க்க வர மாட்டேன். அவர் அந்த சுணங்கி வரக்கூடிய கூட்டம். யாரைக்காக வேண்டியும் நான் சொல்லவில்லை அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நீங்கள் எல்லாரும் வாழக்கூடிய இந்த வாழ்வின் கடைசி ஜும்மாவாக இது இருக்கலாம். எனது உரையும் கடைசி ஜும்மா உரையாக அமைந்திருக்கலாம். படைத்த ரப்புல் ஆலமீன் தான் அறிவான் என்ன நடக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அத்தா யுஆஹிரஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களை சுணக்கி விடுவான். என்னத்தை அல்லாஹ் சுணக்குவான்? இந்த நல்ல விஷயத்துக்கு அவர்கள் சுணங்கி மஸ்ஜிதுகளுக்கு வருவதன் மூலமாக அவர்களுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் சுணக்கி விடுவான். திருமண வாழ்க்கையின் நலவு அதை அல்லாஹ் தஆலா பின்னால போட்டு விடுவான். திருமண வாழ்வுக்கு பின்னால பிள்ளை கிடைப்பது பெரிய பாக்கியம், அதை அல்லாஹ் பின்னால் போட்டு விடுவான். நிம்மதியான பரக்கத்தான ஒரு தொழில் கிடைப்பது ஒரு நல்லது, அதை அல்லாஹ் பின்னால போட்டு விடுவான். இந்த உலகத்தில் ஒரு தாயை தந்தையை பராமரிக்க கிடைப்பது நலவு, அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை இவருக்கு கொடுக்க மாட்டான். இந்த பூமியில் தனது மௌத்துக்கு பிறகு தனது பிள்ளைகள் தனக்காக வேண்டி தன்னை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கணும்.
ஆனால் அவர் மௌத்தா போவார், பிள்ளைகள் கேட்க மாட்டார், அல்லாஹ் பின்வந்திடுவான். கபருடைய நேர் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நலவுகளை பிற்படுத்திடுவான். சுவர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதற்குள்ளான் நுழைவதை பின்னாக்கிடுவான். வலது கையில் பட்டோலைகள் கிடைக்கப்படுவதை பின்னாக்கிடுவான். அவர் சிராத் என்ற பாலத்தை கடக்க வேண்டும், எல்லாரும் கடந்து விடுவார்கள், அவர் பார்த்து கொண்டே இருப்பார். என்ன தெரியுமா காரணம்? அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரம் காலத்துடன் வராமல் அப்படியே பின்னோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் எல்லாரும் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்றால், எங்களுடைய மௌத்துக்கு முன்னால உள்ளத்தில் முழுமையாக ரப்பிடத்தில் கேட்க வேண்டும், வதவஃபனி முஸ்லிமன் வஹல்ஹிக்னி பில் முஸ்லிமீன் பிஸ்ஸாலிஹீன். அது யார் கேட்ட துஆ? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்தார். சொந்த சகோதரர்கள் அவரை கிரத்தில் தூக்கி போட்டார்கள். அவர் வாப்போட இருக்கக்கூடாது, எங்கட இரக்கம் வாப்பாவுக்கு கிடைக்குதில்லை, இவருக்குத்தான் இரக்கம், இவரை தூக்கி போடுவோம் என்று போட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். தனது சகோதரர்கள் எல்லாரும் முன்னால் வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரப்பே கத் ஆதைதனில் முல்க், எனக்கு ஆட்சியை தந்தது நீதான், ஆனால் ஆட்சியை தந்த நீ எனது மௌத்தை எப்படி தரணும் என்றா, என்னை முஸ்லீமாக மரணிக்க செய், என்னை நல்லவர்களுடன் சேர்த்து வையா ரப்பே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த வாழ்க்கை எப்பொழுதும் முடிவடைந்துவிடும், யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. மன்னர் ஹாரூன் ரஷீத் மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள், என் ஜனாசா என்ன நான் மௌத்தா போனால் எங்கே அடக்குங்க, அந்த குழியை கொஞ்சம் காட்டுங்களே என்றார்கள். கூட்டி கொண்டு போய் இந்த ஊர் இந்த இடம் இப்படி இங்கே தான் உங்களை அடக்க போகிறோம். எல்லாத்தையும் அப்படியே அப்படியே விரிக்கிறார். விரிச்சிட்டு சொல்லுகின்றார்கள், என்னதான் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் எதையும் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. ஹலக அன்னி சுல்தானியா, என் ஆட்சி அதிகாரம் பதவி எல்லாம் இந்த இடத்துல ஒன்றுமே நிலைத்திருக்காதே என்று எனக்கு அல்லாஹ் அருள் புரியவில்லை என்றால், நீங்காத ஆட்சியாளன் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள் இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுங்க. அன்புக்குரிய ஈமானி உரைகளே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி பல தியாகங்கள் செய்து தாயுடன் தனது சகோதரனுடன் வந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள். மௌத்துடைய நேரத்தில் கண்கள் கலங்கி அழ ஆரம்பிக்கின்றார்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் அழுகின்றீர்கள்? எந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆளுமையை கொடுத்திருந்தான் என்றால், ஆரம்பத்தில் என்ன ஹதீஸை கேட்டாலும் குர்ஆன் வசனத்தை கேட்டாலும் அப்படியே மறந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதரத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன கேட்டாலும் எனக்கு மறக்குதே, அது நிலைத்திருக்க ஏதாவது சொல்லுங்களே என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு விரிப்பை எடுத்து அந்த விரிப்பை விரியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் அந்த விரிப்பை விரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கைகளால் இப்படி அள்ளி அள்ளி அந்த விரிப்புக்கு மேலால் போடுகின்றார்கள் 3 தடவைகள். அதற்கு பிறகு சொல்லுகின்றார்கள், இப்பொழுது இதை நீங்கள் உங்களுடைய நெஞ்சின் பால் அதாவது அழுத்தி கொள்ளுங்கள் என்பதால். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த செயலுக்கு பிறகு நான் கேட்ட எந்த ஒரு ஹதீஸும் எனக்கு மறக்காது என்பதாக சொல்லுகின்றார்கள். காரணம் என்ன? ஆசை ஆர்வம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் அழுவும் பொழுது பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்கின்ற, ஏன் அழுகின்றீர்கள்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுபசோபனம் இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஃபரி பஈத், நான் பெரிய ஒரு பயணம் போக இருக்கு. இந்த உலகத்தில் வாழ்க்கை இருக்குதானே, அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி இந்த உலகம் ஒரு 2, 3, 4, 5, 10 நாட்கள் தான் போயிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், மிம்மா தஅதுன் கஅல்ஃபி சனத்தின் மிம்மா தஅதுன், அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தால் அதுதான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள். நம்ம உலகத்தில் நம்ம 1000 வருஷம் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள் வாழ்ந்திருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள், ஒரு நாள் பூர்த்தியாக அல்லாஹ்வுடைய கணிப்பில் முடியல. நாம் 500 வருடங்கள் வாழ்ந்தால்தான் அரை நாள் ரப்புடைய பார்வையில்.
250 வருடங்கள் வாழ்ந்தால் கால், 125 வருடங்கள் வாழ்ந்தால் அதை விட மறுவாசி 90 வருடங்கள், இப்படி எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் கொஞ்சம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஃபரி பைத், பெரிய ஒரு பயணம் மறுபேல் இருக்கின்றது. வகில்லத்து ஜாதி என்ற கட்டுச்சாதனம் கொஞ்சம் மிக மிக குறை. நம்ம தான் பெருசாக நினைப்பது, எங்களோட தொழுகை என்ன, நோன்பு என்ன, அது என்ன, இது என்ன, வணக்க வழிபாடு என்ன, நம்ம படிச்சு இல்லை அப்படி இப்படியெல்லாம் நினைப்போம். சஹாபாக்கள் தன்னை அப்படியே அர்ப்பணித்து விட்டார்கள். அவர்கள் சொல்லுங்க, பெரிய பயணம் நம்ம எல்லாம் போயிருக்கி. இந்த உலக வாழ்க்கையுடன் நீங்கள் எத்தனை தலைவர்கள், எத்தனை அதிபதிகள், எத்தனை ஜனாதிபதிகள், எத்தனை படித்தவர்கள், கடைசி நிமிடங்களை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல முடிவை தான். எங்களுடைய நல்ல முடிவு வரும் பொழுது நல்லவர்கள் நல்லது செய்தவர்களாக, நல்லதை நினைத்தவர்களாக, நல்லதுக்கு பாடுபட்டவர்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய உயிரையும் பிரித்து விடு. நீ கோபப்பட்டு யாருடைய உயிரை எடுத்தாயோ அப்படியானவர்களாக எங்களை யாரையும் ஆக்கிவிடாது. அல்லாஹ்வுடைய கோப பார்வையை எங்களால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு கோபம் இந்த பூமியில் இறங்கிவிடும் என்றால் யாராலும் தாங்க முடியாது. இந்த உலகத்தில், முழு உலகத்திலும் பற்றக்கூடிய எல்லா நெருப்பும் அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய அந்த நெருப்பில் 70 ஒரு பகுதி தான் முழு உலகத்தில் உள்ள கேஸ், அது இது எல்லாமே 70மே அப்படியே நரகத்தில் இருக்கும். அந்த ஆள் அதற்கு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அந்த உயர்தரமான சூலத்தை அடைந்து கொள்ள நல்லவர்கள் அல்லாஹ் எங்கள் அனைவரை சேர்த்து வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னல் கஃபூர்.